மலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைங்க, ஆக்சுவலி நான் எடுத்த ஒரிஜினல் படத்தில் வந்து எந்த விதமான கட்டும் இல்லாமல் எனக்கு யூஏ சர்டிஃபிகேட் தான் ஒரிஜினலாக கிடச்சிது கேரளாவில். இங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெடியூஸ்டு வெர்ஷன், 20 minutes கட் பண்ண வெர்ஷன். இங்கே கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மியூசிக்லாம் போட்டு கட் தான் பண்ணாங்க. அந்த கட் பண்ண வெர்ஷனுக்கு இங்கே சென்சாரில் ஏ கொடுத்தாங்க. நான் ஆர்கியூ பண்ணேன், கேட்டேன், இல்லைங்க அது இங்கிலீஷ், இது தமிழ் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ரைட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு நான் என்ன நினச்சேனோ அதை நான் எடுத்துட்டேன். எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணல. ஐ திங்க் யா அது அவங்களுக்காக, அது நான் அவங்களுக்கு வித்துட்டேன் இல்லையா. அவங்க படம் ஆயிடுச்சு, அவங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. இல்லை, அது உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு இது வந்து பசங்க பார்க்கக்கூடிய படம், அடல்ட்ஸ் பார்க்கக்கூடிய படம், அண்ட் இதில் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது, இல்லாட்டினா ஃப்ரண்டல் நியூடிட்டி இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, பிளட் இருக்குது, இந்த மாதிரி அவங்க கீழே எழுதி காட்டலாம். அப்படி சர்டிஃபிகேட் எல்லாரும் கொடுக்கலாம், கட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து விருப்பம் இருக்கிறவங்க போட்டோம், பார்க்கட்டும். இட்ஸ் தேர் ஃப்ரீடம், ரைட், தேர் ரைட் டு தேர் சாய்ஸ். அந்த சாய்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஓகே. இல்லைங்க, இது எதிர்ச்சியாக நடந்தது தான். நான் பிளான் பண்ணிலாம் வைக்கல. ஓகே ஓகே. இல்லை இல்லை, அது பிளான்லாம் பண்ணல, நானே அது கவனிக்கல, நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. அது அப்படி நடந்தது தான். ஐ டிட்ன்ட் பிளான் இட். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கதைக்கு மேக்ஸிமம் இம்பேக்ட், ரைட், எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அனாதை, அவனுக்கு அவ்வளோ பெரிய குடும்பம், இதெல்லாம் கிடச்சி அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒருத்தனோட சபலம் ஒரு சின்ன ஒரு ஷேர்னாலேயோ டவுன்லோட்னாலேயோ அது பாதிக்கப்படுது அப்படின்னா பெரிய இம்பேக்ட். அவனுக்கு எல்லாருமே இருந்தாங்க, அவன் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான்னா மேபி அவன் இந்த சூசைடு இதுக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டான். யூ வுட் ஹாவ் ப்ராப்ளி அதுலேருந்து வெளியே போயிருப்பான். அப்படி நிறைய பேர் பண்ணுறாங்க. சி, தட்ஸ் தி ஐடியல் திங். இது ஏன் இப்படின்னா டார்க்காக இருக்குன்னா தென் இட் ஹேஸ் த மோர் இம்பேக்ட் ஆன் தி அதர் சைட். அது நீங்கள் தமிழ் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் பார்த்தீங்களா? அதுதான். ஸோ இந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து ஆக்சுவலி அந்த டைலாக்லாம் இதில் கட் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னா, இவன் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கதருவான், அரவிந்த் கேரக்டர். அப்போது இவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றா ஈஸியாக உன்னை சாவடிச்சிருக்கலாம், உன் கண்ணு அதே இடத்துல இருக்குல்ல, சந்தோஷப்படு, உனக்கு நான் வேறு பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன். அப்போ என்னன்னு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், அதில் வந்து ரத்தம் கம்மியாக வரும், ஆனால் வலி ஜாஸ்தியாக இருக்கும், வெயிட் பண்ண அப்படின்னுவான். அந்த போர்ஷன் தூக்கிட்டாங்க தமிழில். ஸோ அது வந்திருந்தால் அது ஜஸ்டிஃபைடாக இருந்திருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, வித்தவுட் கட்ஸ் எனக்கு யூஏ கிடச்சிது சென்சர். வித்தவுட் கட்ஸ் நிறைய இடத்துல ஃபக் வேர்ட்ஸ் வரும், அது மட்டும் மியூட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நம்ம எடுக்கிறது காட்டலையே, எல்லாமே விஷுவலாக தானே இருக்குது.
என்னங்க தமிழ் சினிமா பற்றி பேசுகிறீங்க சார், கண்ணட் சுட்டுனுக்குறாங்க, கழுத்தை கத்தி அத்துனுக்குறாங்க, கழுத்தை அதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க வேற. புரியுதுங்களா? அதை வச்சு கம்பேர் பண்ண ரொம்ப சட்டிலாக தான் காமிச்சிருக்கேன். Yeah. Yeah. My journey to cinema. நான் yeah. It happened out of frustration, man, out of need to do something. ஏன்னா நான் சாஃப்ட்வேரில் யூஎஸ்ல இருந்து அந்த வேலையை விட்டு வந்தேன். I cannot go back. You know, ஆக்டிங் ஜாப்ஸ் பெருசாக கிடைக்கல, பெரிய பிரேக் கிடைக்கல. ஸோ காலத்தின் கட்டாயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஐ லேர்ன்ட் வாட் எவர் ஐ குட் ஆன்லைன் ஃபிலிம்ஸ். ஜேர்னினா இப்போ நம்ம அதை பற்றி பேச ஆரம்பித்தா யூனோ வில் டாக் அபவுட் த ஃபிலிம், தென் இன் தி எண்ட் மேபி வி கேன் இஃப் வி ஹேவ் டைம். இஸ் தட் ஓகே? யா. ஒரு ஆன்லைனில் சோஷியல் மீடியா பற்றி பேசிக்கிறோம். ஸோ ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனே எல்லாமே படமோட ப்ரொமோஷனே இங்கே தான் நடந்துட்டு மெயினான மக்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் ஒரு 2-3 பேர் படத்தோட கதையை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. ஆமாம், வெரி அன்ஃபார்ச்சுனேட். யா. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது தப்பா ரைட்டா? ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் உங்களுக்கு ஒரு நான் ஒரு 3 ரிவ்யூ பார்த்தேன். அந்த 3 ரிவ்யூவில் அந்த ப்ளூ கிளாஸ் செட்டாக ஒன்று சொல்லியிருக்கேன். ஆமாம். அந்த நெகட்டிவ் பார்க்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் சார்தான் சொல்லிட்டு போயிட்டாரு, கதையை சொல்லிட்டாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு முதல்ல வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ படம் நல்லா இல்லை, பிடிக்கல, அது சொன்னால் பிரச்சனை இல்லை. பட் கதையை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறது ஒரு ரிவ்யூவாக வச்சுருக்காங்களேன்றது கஷ்டமாக இருக்குது. ஐ ஹோப் தே லேர்ன் டு டூ பெட்டர் ரிவ்யூஸ். டாக் மோர் அபவுட் த டெக்னிக்கல் ஸ்டஃப். ஆர் இந்த கதையை சொல்லாமல் ரிவ்யூ பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, இந்த படத்தை போய் பார்க்காதீங்கன்னு சொல்கிறது அவங்க ரைட். ஒன்ஸ் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் யுவர் ஆர்ட் இஸ் அவுட், த ஆடியன்ஸ் ஹேஸ் அ ரைட் டு டூ வாட் தே வாண்ட் டு டூ வித் இட். இந்த படம் பண்ணும்போது சார் ஆக்சுவலி லைக் படம் வந்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் இஸ் பீன் ஷாட் இன் ஒன் ஹவுஸ் ஆக்சுவலி. யா. ஸோ அந்த பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்ட்மெண்ட்ல வந்து என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து யூ கன்சிடர் பண்ணீங்க? அண்ட் அதை எக்ஸிக்யூஷன் கொண்டு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ்? ஏன்னா இப்போ ஒரே இடத்துல தான் படம் பூரா சர்க்குலேட் ஆக போகுதுன்னா, ஸ்டோரி இன்வால்வ் ஆக போகுதுன்னா, தேர் ஆர் மெனி சான்சஸ் தட் பீப்புள் மே கெட் லிட்டில் பிட் அந்த ஒரு அன்ஈஸினஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து பிகாஸ் ஹியர் எஸ்பெஷலி இன் தமிழ். ஏன்னா ஒரு இடத்துல நடக்குதுன்னா ரொம்ப நேரம் படம் இந்த வீட்லேயே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ப்ளூ செட்டாக தான் சொன்னார். அது எக்ஸிக்யூஷன் டைம்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, இப்போ வந்து when you go and tell a story to many people, many producers, first क्वेश्चனே வந்து கதை கூட கேட்க மாட்டாங்க. யார் ஹீரோ, என்ன பட்ஜெட், அது என்ன ரிட்டர்ன் சொல்லணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ யூ பிளான் வித் அ பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃபெமிலியர் வித் ஸ்டார்டம் ஆர் சம்திங். அப்போ இவர் தான் வந்து லீட் ஆக்டராக ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி டிசைட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு? தட் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது லைக் படம் யூ ஹேவ் யுவர் ஓன் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்ன பிரச்சனை வந்துச்சு? யா, தேங்க்ஸ். ஏன்னா 3வது கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கேட்டதை நான் மறந்துருப்பேன். ஸோ ஓகே. சி தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்கிரிப்ட். நான் படம் இது பண்ண போகிறேன், டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போதே ஒரு பயம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை இது வரைக்கும். லொக்கேஷனில் ஐ மீன் ஆக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் நம்ம டைரக்டராக லொக்கேஷனில் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அதனாலேயே நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப ஆல்மோஸ்ட் 3 years ஐ டுக் டைம் டு ரைட் தி ஸ்கிரிப்ட் ஆஃப் லென்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நான் எழுதியிருந்தேன் ஸ்கிரிப்டை. ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா விஷுவலாக அந்த படத்தில் இப்போ சப்போஸ் ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் ஈஸிலி மேட்ச் இட் வித் த விஷுவல் தட் ஐ டுக். வாட் ஐ ரோட் ஐ ஷாட். அண்ட் ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு நான் படிக்கும்போதோ இல்லை வேறு யாருக்குனா படிக்க கொடுக்கும்போதோ அவங்களுக்கும் அந்த ஒரு லேகோ இதோ ஃபீல் பண்ணல. 2 hours படித்து முடிச்சிட்டேன் ஜேபி, பிரமாதமாக இருக்குது, டைம் போனது தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ஷுவர் தட் நான் எழுதுனது அதே மாதிரி ஷூட் பண்ணேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் போகும் அப்படின்னு எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி ஷுர் அபவுட் இட். 2 வந்து இதில் கதிர் அப்படின்ற சினிமோட்டோகிராஃபர் உள்ளே வந்தார்.
ஸோ அவர்கிட்ட உட்காந்து இதே மாதிரி ஷார்ட் பை ஷார்ட்டாக ஃபுல்லாக ஷூட்டுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஐ ரோட் ஆல் த ஷார்ட்ஸ் தட் ஐ வாண்ட். அந்த ஷார்ட்டுக்கு நேராக ஒரு டைம் எழுதிடுவார். இந்த ஷார்ட் எடுக்க 4 hours 2 hours 3 hours இப்படி ஸ்ப்ரெட்ஷீட்டில் போட்டு லாஸ்ட்டில் கால்குலேட் பண்ணால் ஹவர்ஸ் டிவைடட் பை blah 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 30 days வந்தது. 30 days ஷூட்டை முடிச்சிட்டேன். ஸோ தட் இஸ் how we planned it. ஸோ கதிர் அவர் மட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால வாட் ஹேப்பன்ட் இஸ் அந்த ஷார்ட்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் யூனோ அது வந்து போர் அடிக்காமல் வி குட் டூ. அப்புறம் என்னோட ஆர்ட் டைரக்டர் ரமேஷ் அப்படின்றவர் ஹீ செட் இட் அப் வெரி வெல். எங்கே ஃப்ரேம் வச்சாலும் இட் ஹேட் த டெப்த் ஆஃப் சீன் யூனோ. அண்ட் ஸோ அதனால் எனக்கு அந்த பாட்டெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் நினச்சதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஷூட் போகும்போது. அண்ட் ஆஸ் அ டைரக்டர் அந்த ஜேர்னி வாஸ் வெரி வெரி நைஸ். இதில் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே இப்போ படம் பார்த்தனால ஐ வில் டெல் யூ, இந்த ஃபுல் படம் ஷூட் பண்ணதே ஒரு இடத்துல தான், 2 இடத்துல கிடையாது. நானும் ஆனந்த் சாமியும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம், 2 ரூமில். அண்ட் வி ஹேட் லைவ் வைஃபை வழி பிஎஸ்என்எல் கனெக்ஷன். லைவாக ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருந்தோம். இது க்ரீன் மேட் எடுத்து அதுக்கப்புறமா போட்டதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த லைவ் கனெக்ஷன் பிஎஸ்என்எல்ன்றதுனால வி டோட்லி ஹேட் 3 cameras. 3 camerasனால் 2 ஸ்கைப் கேமராஸ், இன்னொன்று த ஆக்சுவல் ஃபிலிம் கேமரா. ஸோ சீன் இம்பார்ட்டன்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே கேமரா இருக்கும். ஆனால் லைட் அப் ஷுட் ஹேப்பன் இன் ஆல் த பிளேசஸ். ஏன்னா 2 பேரும் ஒரே டைமில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்நெட் லேக் இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடு இருக்காது. அவன் பேசுகிறது ஸ்லோவாக வந்து எனக்கு ரீச் ஆகும், நான் இங்கிறது அதுக்கு ரியாக்ட் பண்ணோம். டாக்கிங் டு தட் மானிட்டர், தேட் பார்ட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். திடீர்னு இன்டர்நெட் கனெக்ஷன் போயிடும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போய் கேட்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ கஷ்டன்றது அந்த ஒரு கனெக்ஷன் ஃபெயிலியர் ரிலேட்டட் விஷயங்கள். அப்புறம் கரண்ட் 2-3 வாட்டி போவேன். ஏன்னா நான் சின்ன பட்ஜெட்டில் பண்ணதுனால ஜென்ரேட்டர்லாம் ஹையர் பண்ணல. அந்த பிரச்சனைகள் தவிர வேறு பெரிய மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஃபார் ஷூட்டிங். படம் முடிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லா கஷ்டமும். ட்ராகன் யூஸ் பண்ணேன் மூணார் போர்ஷன்ஸ்லாம். அண்ட் இங்கே வந்து பிளாக் மேஜிக் 5D 7D கோப்ரோ ஆல் வெர்ஷன்ஸ். ஏன்னா அந்த லேப்டாப்பில் இருக்க ஷூட் பண்ணோம். அப்புறம் அந்த சின்ன இடத்துல இஃப் யூ நீட் டெப்த் கோப்ரோஸ் தேவைப்பட்டிருந்தது. யா கேட்டு முடிச்சிருங்க. யா Yeah, I started off with that. I wrote a very detailed script and இவ்வளோ நாள் ஷூட் முடிக்க போகிறேன்னு பிளான் பண்ணேன். இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன்னு பிளான் பண்ணேன். அதனால தான் எனக்கு நான் நினச்ச பட்ஜெட்டில் 30 நாள் நல்ல ஷூட் முடிக்க முடிஞ்சது. ஸோ இட் இஸ் அபவுட் பிளானிங். என்னங்க 65 lakhs. யா அது யார் போட்டிருக்கான்னு தெரிலங்க, நான் போடல. அது ஐடின் அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் இஃப் ஐ ஹேட் பீன் ஐ வுட் ஹவ் சேஞ்ச்ட் இட். இப்போது அவங்க கையில் இருக்கிறதுனால யார் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. யா இல்லை, அதனால பெருசாக காட்டல. அவர் கண் பெருசாக இருக்குது, நான் என்னங்க பண்ணுறது. லென்ஸ்ன்ற பேர் நான் வச்சது சிம்பாலிக்காக தான். இட்ஸ் அபவுட் ஐஸ் அண்ட் டெஃபினெட்லி. என் படத்தில் இன்டர்மிஷன் கிடையாதுங்க. இன்டர்மிஷன் இல்லாமல் தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன், படமும் எடுத்து முடித்தேன். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இன்டர்மிஷன் இருக்காது இல்லைங்களா. ஃபஸ்ட் இன்டர்மிஷன் கேரளாவில் ரிலீஸ் பண்ணேன். அந்த டைமில் கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்து வச்சேன். இங்கே வந்து அந்த தண்ணி குடிக்க போகிற இடத்துல அவங்க கரெக்டாக பார்த்து வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதில் பெரிய ஆமாம் என்ன பண்ணுறது, வி கான்ட் ஹெல்ப் இட். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வெர்ஷன் தான் ஒரிஜினல் வெர்ஷன், அதை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டேன். இவங்க அதை எடிட் பண்ணி தான் ஆக்சுவலி இவங்களுக்கு தான் செலவு ஜாஸ்தி, எடிட்டிங், மியூசிக். யா ஸோ தே ஹேவ் ஸ்பெண்ட் மோர் இன்ஃபேக்ட் ஃபார் தி ஷார்ட்டர் வெர்ஷன். ஏன்னா நான் சூட் ஆகலன்னு சொல்லலை. ஒரிஜினல் வெர்ஷன் என்ன இருந்தோ அதே தான் நான் வந்து தியேட்டரில் கேரளாவில் ரிலீஸ் பண்ணேன். இங்கே வெற்றிமாறன் சார் பார்த்துட்டு அவர் வாட் ஹீ ஃபெல்ட் தட் இட் நீடட் மோர் loud music so that it works here.
ஸோ இட் வாஸ் நாட் மை ஐடியா. நான் டைரக்டருங்க, ஆனால் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்க படத்தை வாங்கிட்டாங்க. ஸோ when we are talking they own the film, so I wanted to release the best possible way, so I said go ahead, do it the way you think it's best. என்னங்க? I don't think so. அதை பற்றி யோசிக்கவே இல்லை நான். கொஞ்சம் லவுடராக இப்போ எல்லாரும் பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே கேட்கும் என்ன கொஸ்டின் அப்படின்றது. புரியலங்க. ஃபேஸ்புக் லைவ் வருது, அதனால சூசைடு லைவ்ல சூசைட் லைவாக பண்ணுறாங்க. ஓகே. சரி, இந்த படம் எடுக்க காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சூசைட் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி யாருமே ஹிடன் கேமராஸில் வர்ற வீடியோஸ் பார்க்கக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒரு இம்பேக்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சூசைட் லைவாக பண்ணுறது இது இட்ஸ் ஹேப்பனிங் இல்லைங்க. சி எவ்ரிவன் நீட்ஸ் அட்டென்ஷன், ரைட்? எவ்ரிவன் நீட்ஸ் அட்டென்ஷன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஸ்போர்ட் வி கிளைம்ப் அப் த மவுண்டன், சம் பீப்புள் டேக் ரிஸ்க் அண்ட் வாக் ஆன் த ரோப். You know, it's everyone needs attention, and some people go to an extent of killing themselves and recording it, but not only for attention. I mean, they might be going through some emotional stress and stuff like that, and I don't know what to tell you. I mean, it's sad, but it's true. இல்லைங்க, அந்த படத்தில் வந்து பான் வீடியோஸ் அகெயின்ஸ்டாக எதுவுமே பேசல. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். அந்த படத்தில் பான் ஐ டென்ட் டாக் எனிதிங் அபவுட் அகெயின்ஸ்ட் பான் வீடியோஸ். இட் டாக்ட் அபவுட் அ ப்ரைவேட் மொமெண்ட் ஆஃப் அ கப்புள் பீயிங் ஷாட் வித்தவுட் தேர் பெர்மிஷன், ஷேர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட், அண்ட் யூனோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு வக்கரமாக நான் நினைக்கிறேன். பான் இஸ் டிஃப்ரெண்ட் திங், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். என்னங்க? Yes, I was born in Kerala, brought up in Tamil Nadu, Chennai. அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் கேரளாவில் ஒர்க் பண்ணதே கிடையாது, நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் இங்கே சென்னையில் தான் நிறைய இருக்குது. சென்னையில் இருக்க சினிமாக்காரங்களாம் நிறைய தெரியும் எனக்கு. கேரளாவில் எனக்கு யாருமே தெரியாது. இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட் இட் ரிலீஸ் தேர். ஏன்னா லால் ஜோஸ்ன்ற ஒரு படத்தை பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்து ரிலீஸ் பண்ணார், அவ்வளோதான். பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த கேரக்டருங்க? இல்லைங்க, நான் பண்ணலங்க. யார் சொன்னா? அது தினேஷா? ஏன்னா நிறைய பேர் இந்த தினேஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு, அதனால மேபி சம் ஒன் காட் they misunderstood. Yeah. Yeah. Friend வந்து ஆமாம். Who spat on me? Lead actor. உங்களுக்கு கொஸ்டின். ஆனந்த், you please come here. வாங்க. Thanks. படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 days வந்து அந்த எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் டைலாக் சாகும்போது கூட நிம்மதியா சாக மாட்டேங்கிறீங்களா அப்படி சொன்ன அந்த ஒரு கொஸ்டின் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே மனசுல நின்னுச்சு சார். இட்ஸ் a compliment actually. லைக் ஒரு பெர்ஃபார்மர் வந்து ஒரு ஆக்டருக்கும் ஸ்டாருக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஸ்டார் will try to maintain his stardom. ஒரு ஆக்டர் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுக்கு பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்க.
ஒரு பர்ஃபார்மர் தான் அந்த கேரக்டர் அப்படியே வந்து கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணி காட்டுவார். ஐ திங்க் சார் யூ ஆர் a very real performer actually. Sir, once the director told you the script, director's the script, அந்த கேரக்டர் உள்வாங்கிறதுக்கு முன்னாடி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி? அண்ட் ஒன்றுடாவே கேளுங்களேன், நான் அவ்வளோலாம் இல்லை எனக்கு நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், மிஸ் பண்ணிடுவேன். டைரக்டர் வந்து உங்ககிட்ட அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லும்போது, ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் அதுக்கான என்ன மாதிரியான ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணீங்க? நான் அவ்வளோலாம் பண்ணல. இவர் எனக்கு வந்து என்னோடய ரோலில் அந்த என்னோட இன்ட்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஸோ மொட்டை அடிச்சிருப்பாங்கன்னு நான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ என்னோட இதை அவ்வளோதான் சொன்னார், அதுக்கப்புறம் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, நான் படித்தேன். படிக்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டு படிக்கலை, என்ன ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் இருந்தது. எனக்கு இங்கிலீஷில் படித்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து நான் அவங்க படித்து நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. நான் அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். அப்புறம் தான் இவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ நான் அது திரும்ப திரும்ப படித்தேன். படிச்சுட்டு அதில் எல்லாம் இருக்குது. நான் நிறைய ஒர்க் பண்ணல. மேபி நான் தியேட்டரில் பண்ண என்னோடய பேக்ரவுண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் அதை நம்பினேன், நான் அதை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன், நான் பண்ண முடியும்னு. சேம் இவர் என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட். நான் அதை மீறி அந்த மொமெண்ட்டில் என்ன தோணுச்சோ ஃபஸ்ட்டு டே, அதை நான் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன். அதை ஞாபகம் வச்சு, ஏன்னா நான் கஷ்டப்பட்டது தான் இந்த கண்டினியூட்டி இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதுதான் அது நான் செஞ்சேன். நான் பெருசாக நிறைய ஒர்க் பண்ணலாம் தெரியல. ஒன்று தான் பண்ணேன். அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணது என்னென்னா, சின்ஸ் இங்கிலீஷில் தான் ஷூட் பண்ணோம். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் தான் இவருக்கு சொன்னேன், எனக்கு சீன் சொல்லணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப உயிர் எடுத்தேன். அது மட்டும்தான். Just you did one thing, கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணாதான் ஓடும் அப்படின்னு நினைக்கும் போது you just shown your unparliamentary in the sorry just you shown your middle finger to all the people. ஐயோ அப்படி just shown that like go and fuck that's it. See, நான் வந்து கதையை நம்புறேன், an actor நம்புறேன், என் கேரக்டர் நம்புறேன், ஸ்கிரிப்டை நம்புறேன்னு சொல்லிட்டு you did a very bold attempt. I think உங்க படம் you started this thing. எனக்கு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நிறைய எந்த ஜெனரேஷன்ஸ்க்கு ஐ திங்க் இப்போ என்ன மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு யூ ஹவ் ஈவன் லைக் ஒரு பெரிய பாத்வே மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. I don't know, but thank you for the compliment, but still I feel அந்த ஐஸை நம்ம பிரேக் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் இப்படி பண்ணியும் வந்து இப்போ நான் அவர் கேட்ட ஆன்சர் லைக் தியேட்டர்ஸ் கிடைக்கல, ஷோஸ் கிடைக்கல, ப்ரமோஷன்ஸ் கம்மி. ஓகே, இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரிலீஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஃபார்ச்சுனேட்லி வெற்றிமாறன் சார் அப்படின்ற அந்த டேக் இருந்ததுனால இட் ஹேட் தட் ரீச். அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன் பெருசாக இன்னும் நடக்கல. அஃப்கோர்ஸ் இட் ஹேட் த போஸ்டர்ஸ், ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு இது இருந்தது அவங்க பண்ணாங்க. பட் வென் த தியேட்டர் டஸ் நாட் சப்போர்ட், வென் அந்த சிச்சுவேஷன் இப்போ அப்படி இருக்குது. சி படம் வந்து பிவிஆர் கிராண்ட் தானே வெள்ளாச்சேரி, அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. ஃப்ரைடே ஷோ. நெக்ஸ்ட் டே சங்கிலி பொங்கலி போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் ஓடலன்னா தூக்குவாங்க, புரியுதுங்களா? பட் படம் ஓடும்போதே தூக்குறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ இட் சீம்ஸ் ப்ரீவியஸ்லி எப்படி இருந்ததுன்னா, ஒரு மினிமம் ஆக்குபென்சி இருந்து இவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுதுன்னா அந்த தியேட்டர்காரங்களே படத்தை எடுக்க முடியாதான். எனக்கு தெரியாது, சேரன் சார் தான் எனக்கு சொன்னார். இது ஒரு படம் பார்த்து எனக்கு கால் பண்ணி செட் கஷ்டமாக இருக்குது ஜேபி, அந்த டைமாக இருந்தால் இன்னும் நல்லா போயிருக்கும் படம். ஏன்னா 1 வீக் அப்புறம் தான் ஆடியன்ஸ்க்கு தெரிய வருது, அதுக்குள்ளே தியேட்டர் கம்மியாகிடுச்சுன்னா. ஸோ நம்ம படத்துக்கு அப்படி தான் ஆச்சு. இட் ரிலீஸ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர், லெஸ் நம்பர் ஆஃப் ஷோஸ், பட் ஆஃப்டர் திஸ் 1 வீக் இட் வாஸ் ரெடியூஸ்ட் to 30. Not because the film is not good, just because Sangli Bungli came in and there was Bahubali. இப்போ இந்த படம் வந்து சப்போஸ் இட் வாஸ் அ பிகர் ஆக்டர் அண்ட் அ பிகர் பேனர், இது வந்து நடந்திருக்கா இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் ஃபிங்கர் காட்டுற அளவுக்குலாம் பெரிய இம்பேக்ட் நம்மளால் பண்ண இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். தே ஆர் பிக், இட்ஸ் வெரி பிக் இட் இஸ். ஸோ பட் படமாக இட் ஹஸ் ரீச்ட் பீப்புள்.
You know what I mean? And like you said, if it inspires people to make more films like this independent ventures, that would be great. Sir, what I wanted to say is really that movie வந்து தியேட்டர்ல ஓடல அப்படிங்கிறது வந்து actually வந்து that is completely biased தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் சங்கீத் வெளி கரோத்தோட இங்க வந்து ஒரு நல்ல மூவியை ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு சில பேருக்கு தான் இருக்கு. You cannot fight with the commercial industry. Yes, that's exactly I'm talking about. Like you know about Anurag Kashyap. Yes. Anurag Kashyap மாதிரி directors வந்து they themselves tell இது செல்வராஜ் நீங்க ஃபாலோ பண்றாரு. ஏன்னா படத்தை ஆடியன்ஸ் பார்க்கலையா பரவாயில்ல. நான் படம் பண்ணிட்டே தான் இருக்கேன். Yeah. ஏன்னா அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். நான் வந்து எனக்கு ஒரு ஆக்டருக்காக நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம நான் என்னோட நினைச்ச ஸ்கிரிப்டை கொண்டு போறேன்னு நினைக்கும் போது மேபி அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது தான் பாயிண்ட்னு இல்லை. அந்த படத்தை எனக்கே ஒரு நாள் லேப்டாப்ல பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அந்த டேரக்டர் யாரு சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த படம் நிற்கிறது தான் உண்மையான ஃபிலிம் மேக்கிங் ஹேப்பன்ஸ். இல்லை டெஃபினெட்லி தட் இஸ் ரைட். அண்ட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தோட ரீச் இஸ் லைக் அமேசிங். எவ்ரி அதர் டே ஐ கீப் கெட்டிங் ரிவ்யூஸ் ஈவன் நவ். இப்போ தியேட்டர்லேருந்து படம் போயிடுச்சு, ஆனால் இப்போவும் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ரிவ்யூஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தட்ஸ் அ குட் திங். அண்ட் சி இந்த மாதிரி படம் தியேட்டரில் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சி தேர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம். இப்போ அவங்கெல்லாம் வந்து படத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனோ ஸோ அந்த ஒரு அவென்யூ இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்ட கொஸ்டின் இன்னொன்று சொல்லணும். நான் தைரியமாக வந்து முதல்லையே டிசைட் பண்ணி ஆனந்த் சாமியை ஃபிக்ஸ்லாம் பண்ணல. நானும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்கிட்ட போனேன், மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் கிட்ட போனேன் இந்த கதையை எடுத்துக்கிட்டு. அவங்களுக்கு தைரியம் கம்மியாக இருந்தது இந்த படத்தை பண்ணுறதுக்கு. அண்ட் மோரோவர் ஐம் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணேன் இனிமேல் யார்கிட்டையும் போக வேண்டாம். பிகாஸ் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயம் இருக்குது. இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க, போய் பேசுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம கால் பண்ண எடுக்க மாட்டாங்க, திருப்பி மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. சரி இங்கே பண்ணுறீங்களா இல்லையா, நான் சொல்கிறேன் ஜேபி, நான் சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் நான் ஒன் டே ஐ டிசைடட் நீங்கள் சொல்ல வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐ ஸ்டாப் காலிங் தம், ஐ ஸ்டாப் கோயிங் தேர், ஐ டிட் மை ஜாப். ஓகே. அந்த படத்தை ஐ ஆக்சுவலி வாண்டட் டு புட் இட் தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்த்தேன், வீட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு see it in theater கிடைக்கல. அதுக்கப்புறம் when I took that movie நல்ல print தான் கிடைச்சது. I took it in okay yeah அந்த படத்தை 15 times so 15 தடவை I saw Lens actually. okay like so somewhere அந்த மூவி வந்து ஒரு impact create பண்ணுதுன்னா that's what I இல்லை டெஃபினெட்லி ஐ see I have to thank ஒரு சினிமான்றது இட்ஸ் ஒரு தனி ஆளோட ஒரு இது கிடையாது. இந்த கதையை நான் எழுதி முடிச்சுட்டு ஐ ஹேப்பன் டு மீட் ஆரஞ்சு மிட்டாய் டைரக்டர். ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்ன சொன்னது அடித்த மாதிரி இருந்தது. வாட் ஹி டோல்ட் மீ இஸ், அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, நான் பண்ணதில்லை அப்படின்னும் போது he told you have written the story, you believe in the story and the stories generally have life of their own. They will find their way out, they will find their people, they will find everything அப்படின்றது அது ரொம்ப உண்மைங்க. லென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி எனக்கு அவர் சொன்னது புரியல, அவர் சும்மா ஃபிலாசபியாக என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறார் அப்படின்னு நினச்சேன். பட் லென்ஸ் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் வே அண்ட் த்ரூ லென்ஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் லாட் ஆஃப் பீப்புள். இப்போ ஆனந்தெலாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனது லென்ஸ்னால தான். ஆனந்த், கதிர், இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், வெற்றிமாறன் சார், இல்லை லால்ஜோஸ் கேரளாவில், ஆல் தீஸ் பீப்புள் தே அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சது, அவங்க இதுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் லென்ஸ்ன்ற கதை தான். எனக்காக யாருமே ஒன்றுமே பண்ணல. அண்ட் இந்த படம் இப்படி உருவாக காரணம் இதில் எல்லோரும் நம்பினாங்க. லைக் த பிலீஃப் ஐ ஹேட் இன் த ஸ்கிரிப்ட் தட் even they had, Anand had, the actors had, cinematographer Kadir அவருக்கு இருந்தது, எல்லாருக்குமே அது இருந்தது. So it happened. Can you tell me about the festival marketing? அது படம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் எப்படி அதை கொண்டு போகிறது அண்ட் அதில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீல் லைக் how you have to meet the coordinators, how you take it, how you select and what are the procedures are இது இந்த ஏரியாவில் நான் வீக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது நான் என் படத்துக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி பெருசாக ஐடியா இல்லை. நான் படம் முடித்த அந்த டைமில் முடித்த உடனே கையில் இருக்கிற பணம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நான் போய் வித்தவுட் அ பாக்ஸ் ஃபிலிம் ஃப்ரீவே அப்படின்னு வெப்சைட்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த டொராண்டோ இங்கே யூ கேன் சென்ட் ஃபிலிம்ஸ் டு லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் நல்ல ஃபீஸும் இருக்குது, $50, $75 இந்த மாதிரி ஃபீஸும் இருக்குது. அங்கேருந்து நான் அமிச்சேன். அந்த டைம் என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை, வேறு ஆள்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி ஐ சென்ட் டு ஃபியூ பிளேசஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கேயுமே செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம சும்மா இப்படி அமிச்சாலாம் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் தே கெட் அரவுண்ட் 10,000 to 12,000 ஃபிலிம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு.
ஸோ அவங்க அதை பார்க்க முடியாது. ஸோ இங்கேயும் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. இங்கேயும் வந்து யூ நீட் டு ஃபைண்ட் த ரைட் ப்ரோக்ராமர்ஸ். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த படத்தை காட்டணும். அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க தே வுட் சே ஓகே மேபி எடிட் லிட்டில் பிட், அந்த சென்சிபிலிட்டிஸ் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் ஈச் ஃபெஸ்டிவல் ஹேவ் தேர் ஒரு அஜெண்டா அண்ட் தட் இயர். அந்த சில இயரில் பொலிட்டிக்கலி அவங்க வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுவாங்க. In Europe, in Asia, they might be kind of concentrating on family values. For example, அந்த இயரில் வந்து ரேடியோ பெட்டின்ற படம் பூசானில் செலக்ட் ஆச்சு. நான் பூசானுக்கு காமிச்சேன். பூசான் ப்ரோக்ராமர் இங்கே வந்து படத்தை பார்த்து பிடிச்சிருக்குன்னு படத்தை எடுத்துகிட்டு போனார். பட் என்னோட கண்டென்ட் வேறு இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ there are a lot of factors which affect in the way of selection. But also that said and done, இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஃபெஸ்டிவலில் போனோம் அப்படின்னா வாட் ஐ லேர்ன்ட் இந்த ப்ராசஸஸ். இப்போ என்னோட படமே நிறைய ஃபெஸ்டிவல் படத்தில் செலக்ட் ஆகலை. அதுக்கு காரணம் வந்து இதோட லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி நான் சொல்லுவேன். என்னோட படம் ஃபுல்லி ப்ரொஃபஷ்னலி என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. அதோட சவுண்டு, அதோட த வே யூ மேக் இட், அண்ட் அவங்களோட சென்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு ரியலிசம் இருக்குது. அந்த மேக்கிங்கில் மேபி நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ எய்ம் ஃபார் தேட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், யூ ஹேவ் டு சூஸ் தேட் கைண்ட் ஆஃப் தீம்ஸ் அண்ட் தேட் கைண்ட் ஆஃப் மேக்கிங். எஸ்பெஷலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுண்ட் எடிட்டிங், அது வந்து இங்கே வந்து வி டோன்ட் கான்சன்ட்ரேட் அட் ஆல். நம்ம இங்கே தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கரமான டெரர் சீன் அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு சவுண்டு, ஒரு பறவையோட சவுண்ட், மேவ் ஒரு சவுண்டு, ஒரு பீகாக் சவுண்டெல்லாம் வரும். அது ஆகுனா அது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. So அது கேட்ட உடனே you know that there is no peacock there, you are just making that noise. So you cannot do these kind of things when you want to send films to festivals. You have to treat it very realistically, and and the storytelling in the making la irundhu ellame sensible ah enanga. Not very expensive, but it is expensive. If you need a budget, you have to keep a budget for that when you decide to make a film and take it to festivals. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குங்க. நான் படம் ஃபெஸ்டிவலில் போயிடுச்சுன்னா இஃப் யூ ஆர் லக்கி, அங்கேயே வந்து யூ கேன் த ஃபிலிம் பிகம்ஸ் விசிபிள். இப்போ நிலா அப்படின்னு ஒரு படம், என்னோட ஃப்ரெண்டு தான் செல்வா, அவன் வந்து யூஎஸில் தான் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்து அங்கேருந்து அவங்களே நெட்ஃப்ளிக்ஸில் கூப்பிட்டு யூ ஹேவ் டு பை திஸ் ஃபிலிம், இட்ஸ் வெரி குட் பாருங்க அப்படின்ட்டு தே ரெஃபர்டு ஹிஸ் ஃபிலிம் இஸ் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அந்த பாசிபிலிட்டி, ஆன்லைன் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். நான் எதுவுமே பிளான் பண்ணி எடுக்கலங்க. நான் சொன்னேன்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆக்டர் கிடைக்கல, ப்ரொடியூசர் பண்ண மாட்டேன்ட்டாரு, எழுதிட்டேன். இந்த கதை வந்து இட் வாஸ் புஷிங் மீ டு பி கிரியேட்டட். என்ன சொல்கிறது, அந்த கதை வந்து அந்த ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது. ஐ ஜஸ்ட் டிட் இட், அவ்வளோதான். இல்லை, நான் தான் வெற்றிமாறனுக்கு கொடுத்துட்டேன். வெற்றிமாறன் அந்த மினி ஸ்டுடியோஸ் தே பாட் த ஃபிலிம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. ஐ காட் லிட்டில் பிட் அண்ட் என்னோட அட்லீஸ்ட் லோன்ஸ் ஹேவ் பீன் செட்டில்ட். ஆமாம் ஆமாம். லென்ஸுக்கு அவங்க பண்ணல, பிகாஸ் லென்ஸ் ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே அவங்க பிஸி ஆகிட்டாங்க. தேவர் பிஸி இன் காலா, ஐ திங்க், அந்த ப்ரொடியூசர் ஹூ பாட் த ஃபிலிம். அதுக்கப்புறம் அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் ஏன்னா கஷ்டம், சேட்டலைட் ஆகாது. அகெயின் வி ஹேவ் டு ரீஎடிட் இட் அண்ட் கெட் அ certification so that it can be screened. ஆனால் தெரியல, என்னோட யூஏ வெர்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. அது மேபி வி ஹேவ் டு ட்ரை அண்ட் செல் இட் டு சேட்டலைட்ஸ். தெரியாது எனக்கு, அந்த ஏரியா மார்க்கெட் தெரியாது எப்படின்னு. பட் இட் ஹஸ் நாட் பீன் சோல்ட் எனிவேர். கொடுத்தா ரொம்ப கஷ்டம் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.